ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபியும் செலியனும் பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட. பாக்கிய விஷயத்துல நான் ரொம்பவே தப்பு பண்ணேன், ஒத்துக்கிறேம்மா, எல்லாமே தப்பு பண்ணேன். ஆனா இந்த விஷயத்துல நான் பாக்கியாவுக்கு துணையா இருக்கவே மாட்டேன். பாக்கியா இனிய விஷயம் பண்றது ரொம்பவே பெரிய தப்பு, அதனால நான் அவளை செய்ய விட மாட்டேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் கோபி, நானும் நினைச்சேன் பாக்கிய செய்யறதுதான் சரின்னு சொல்லிட்டு நீயும் பாக்கிய பின்னாடி போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது. இது எதுவுமே நம்ம செய்ய விடாம நம்ம பாக்கியாவை தடுத்தாகணும், இனி அவளுக்கு புரிய வைக்கணும். அந்த ஆகாஷ் கூட எல்லாம் அவ வாழ்ந்தா அவளுடைய லைஃப் ஃபுல்ஃபில்லா இருக்காது. இதை நம்ம எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கோபி, ஆமாமா, இதுல நான் ரொம்பவே கிளியரா இருக்கா, கண்டிப்பா இனி அவளுக்கு நான் பார்த்த பையன் கூட தான் கல்யாணம் நடக்கும் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. உடனே இனிய இங்க பாருங்க டேடி, இதுக்கு மேல நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்குன்றதே தெரியாது. இனியாவா இப்படிப்பட்ட முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க டேடி, அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. என்ன நடந்தாலும் சரி இனியா, என்ன நடந்தாலும் கண்டிப்பா உனக்கு நான் பார்த்த இடத்துல கல்யாணம் நடந்தே தீரும் நல்லா சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இனியா என்னை மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லி இனிய மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க கோபி. இப்ப இனிய சொல்லிட்டு போனதை கேட்டு கோபி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.